வணக்கம். சேஞ்ச் த மைண்ட் மேப் வியர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு புதிய டாப்பிக்காக புதுசாக ஒன்று நம்ம சிந்தித்து செயல்பட்டோம்னா நம்ம அதை சாதிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். அதாவது டாபிக் என்னென்னா, நண்பர்கள் நண்பிகள் நமக்கு தேவையா? கட்டாயம் தேவை. அதில் எந்த வித மாற்றத்துக்கு இடமும் கிடையாது. நல்ல நண்பர்கள் இருக்கும்போது ஒரு மன அமைதி கிடைக்கும், ஒரு பெஸ்ட்டு ஆலோசகர் கிடைக்கும், உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க கிடைக்கும், உண்மையிலே ஹாப்பினஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வாழ்க்கையில் நண்பர்களோ நண்பிகளோ தேவை. ஒரு சப்போஸ் ஒரு மனக்கசப்பாக இருக்குது, ஒரு இறுக்கமாக இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட பேசும்போது ஒரு பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் பேசும்போதே. அதே மாதிரி ஒரு பெஸ்ட் ஆலோசகர், உங்களால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா தே வில் கிவ் த ப்ராப்பர் ரிப்ளை ஃபார் யூ. உங்களை நல்ல முன்னேற்றத்துக்கு எப்போயுமே மேலும் மேலும் வளரணும், நல்ல முயற்சிக்கு ஆதரவு தருவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. வாழ்க்கை சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நண்பர் இல்லாத வாழ்க்கை இருக்கும், ஆனால் உயிர் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய நண்பர்கள் நமக்கு தேவையில்லை, எண்ணிக்கையில் நமக்கு நிறைய தேவையில்லை. ட்ரூ நண்பர்களாக இருக்கணும். நல்ல நண்பராக இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? உங்களை மாற்ற மாட்டாங்க, ஆனால் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி அப்படியே கடைபிடிப்பாங்க, ஓகேன்றுவாங்க. நல்லதை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஊக்குவிப்பாங்க. பிரச்சனை காலத்தில் வந்தால் கதவை தட்டாமல் ஓடிட மாட்டாங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஓடி வந்துடுவாங்க. உங்கள் வெற்றிக்கு உண்மையிலே சந்தோஷப்படுவார். உங்கள் பின்னால் புறம் பேச மாட்டார். இதுதான் மெயின். சுருக்கமாக சொல்ல போனோம்னா, தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள்ள வேண்டியவர்களுக்கு யாருன்னு கேட்டால் நண்பர்கள் நண்பிகள். நல்ல நண்பர்கள் இருந்தாலே நமக்கு வாழ்க்கையில் பாதி லைஃப் ஹாப்பியாக இருக்கலாம். நல்ல நட்பு உருவாக என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, சூஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட பழகி பாருங்கள், பேசி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த கிராஜுவலாக உங்களுடைய டிஸ்கஷன்லேயே அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். முன்னேற்றத்தை கொடுக்கும்போது ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார், அவங்களுடைய பிஹேவியர் என்ன, அவங்கள நமக்கு எந்த விதத்தில் யூஸாக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பழகி பாருங்கள், நல்ல நண்பர்களை சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் சேர்க்கலைன்னா சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ.